நான் சென்னையில் வந்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வந்திருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா நிறைய மெஜஸ்டிக் விஷயம் வந்து நம்ம நிறைய வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் நிறைய பரவிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணலாம் வந்து இந்த பெப்பர் அந்த ஃபால்ஸ் நீங்கள் பேக்கில் பார்க்கலாம். இந்த பெப்பர் ஃபால்ஸில் வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி வந்தோம். கொடைக்கானலில் ரசிக்கக்கூடிய இடங்கள் ஏகபோகமாக இருக்குது. ஆபத்தை விளைவிக்கும் இடங்களும் நிறையா இருக்குது. ஸோ இப்போ அழகான இடங்களை ரசிக்கணும் அப்படின்றது போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆபத்தான இடங்கள்ல அதோட அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை ரசிக்கிறதுக்கும் ஆட்கள் போகிறாங்க. ஸோ வந்து நாங்கள் இது எப்படி வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அகைன் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எவன் டிராவல்ஸ். ஸோ அவங்கள வந்து நாங்கள் கான்டெக்ட் பண்ணோம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பக்கான வந்து ஒரு ரெசார்ட்டும் ப்ளஸ் ஒரு வெஹிக்கிளும் ப்ளஸ் நம்மளை வந்து பிக்கப் ட்ராப் ஃபுட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. பெப்பர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி பல்லங்கி கோமன்ற வழியில் இருக்குது பெப்பர் ஃபால்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரோடு வசதிலாம் கிடையாது. ஜீப்பில் தான் போகணும். அந்த ஜீப்புக்கும் ரோடு கிடையாது. ஆஃப் ரோடுன்னு சொல்கிற ஒரு ரோடு வந்து அரை ரோடு தான் இருக்கிற அளவுக்கு உள்ள ரோடு. ஸோ அங்கே உயிரை பணையம் வச்சு அங்கே போய் பார்க்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. 1 to 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம பை வாக் அண்ட் அந்த ரோப் அந்த மாதிரி பிடிச்சி நம்ம வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து அவங்க ஃபுல் சேஃப்டி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்னா ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை தண்ணி அதெல்லாம் வந்து நம்ம அந்த குளிச்சோம்னா அந்த ஒரு நம்மளோட அந்த 1 to 2 கிலோமீட்டர்ஸ் அந்த வாக் அந்த ஒரு ட்ரக்கிங் அந்த டயர்டே இருக்காது. இந்த பெப்பர் ஃபால்ஸ்ன்றது எப்படி அறிமுகமாச்சுன்னா அந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டுட்டு இந்த இடங்கள்லாம் போனோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும், நாங்கள் இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்கோம் பாருங்கள், இங்கே கத்துறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்கள சுற்றுலா பயணிகளை ஆசையை தூண்டி விட்டு இந்த மாதிரி உயிரை பணையம் வைக்கிற நமக்கு ஒரு சேஃப்டியே இல்லாத ஒரு இடங்களுக்காக தள்ளப்பட்டுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கும், அருவி ஒன்று இருக்கும். அந்த அருவியில் எந்த ஒரு முன் இதுவுமே இருக்காது. நம்மளா தான் உள்ளே போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி எப்போ வரும்னுலாம் சொல்ல முடியாது. தண்ணி வந்து அந்த அருவியில் கம்மியாக வரும். திடீர்னு தண்ணி அதாவது காற்றாற்று இதெல்லாம் அங்கே அதில் தான் வரும். ஸோ அது வர்றதுனால இவங்க குளிக்க போகிறது, அந்த ஃபால்ஸில் அந்த தாண்டி குதிக்கிறது இந்த மாதிரி இருக்கவும், இப்போ மழை பெஞ்சு லைட்டாக இது குறையிறப்போ அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா பாசான் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த பாசானில் நாங்களே அந்த கால் வைக்கும்போது நாங்களே யோசிப்போம், அதில் வழுக்குச்சுன்னா ஃபுல்லாக அடிபடும். ஸோ அடிபட்டால் கூட அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான உண்டான ஆம்புலன்ஸ் வசதியெல்லாம் அங்கே வர முடியாது. ஸோ ஆம்புலன்ஸ் வசதி வர்றதுக்கே அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரைக்கும் வெளியே வந்தால் தான் ஆம்புலன்ஸ் வசதி இருக்கும். இப்போ அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் போய் அங்கே குளிச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி இதில் அந்த அட்டைன்ற ஒரு அட்டைப்பூச்சி இதெல்லாம் ஏகபோகமாக இருக்குது. அதை வந்து அதையும் பொருட்படுத்தாமல் உள்ளே போய் இது பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒத்தடி பாதை இந்த கவர்மெண்ட்டு எதுவுமே வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த இந்த வழியில் வருது பார்த்தீங்கன்னா அது ஓன் ரிஸ்க், நம்மளோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ வந்து நம்ம அந்த ட்ராவல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க மூலியமாக வந்து நம்ம வரதுனால அவங்களோட சேஃப்டி கைடன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த சேஃப்டி கைடன்ஸ் நம்ம வந்து பை வெஹிக்கிள் வந்தோம்னா வந்து சீட் பெல்ட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்து பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் ஷூ, ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க முன்னாடியே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ப்ராப்பராக கடைப்பிடிச்சு நம்மளோட ஓன் ரிஸ்க் தான் நம்ம வருது. உயிருக்கு எந்த உறவான உத்தரவாதமும் கிடையாது அந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் எதுக்கு போகிறாங்க என்னன்னு தெரில. ஸோ அப்படி போய் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அரசு இதை முறையாக இந்த இடம் சுற்றுலாத்தரமாக இது பண்ணி ஸோ அதை ஒரு நல்ல ஒரு போகிற வர்றதுக்கு வழித்தடங்களை அமைச்சு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லையா மொத்தமாக ஊற்றி மூடிட வேண்டியதானே. அந்த இடங்கள் தேவையே இல்லையே. அந்த இடங்கள்னால உயிருக்கு சேதம் அளிக்கிற எந்த இதுவுமே தேவையில்லையே. இப்போ ஆம்புலன்ஸு கூட வந்து போக முடியாத இடங்கள்ல அந்த இடத்துல எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும்? இப்போ போகிறாங்கனாலே அங்கே ஏதாவது ஒரு சுற்றுலா பயணிக்கு அடிபட்டுட்டா கூட அங்கேருந்து வரமேதி அவங்க அந்த ஜீப்பில் தான் தூக்கிட்டு வரணும். அது வரைக்கும் அவர் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வரணும். இந்த ட்ரிப் ரொம்ப ரொம்ப அமேசிங், ரொம்ப சூப்பர். நாங்கள் வந்து அந்த 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு. அந்த எங்கள் குளிச்சோன்னா அந்த டயர்னஸ் நம்ம போயிட்டு அழகை ரசிக்க போயிட்டு ஆபத்தில் போய் மாட்டிக்கிறது அது இது இல்லையே. தயவு கூர்ந்து மாவட்ட நிர்வாகமும் சுற்றுலா இதுகளும் தயவு கூர்ந்து அந்த இடங்களை முறையாக நல்லபடியாக அந்த வழித்தடங்களை அமைச்சு வச்சு அந்த பார்த்துட்டு ரசிச்சுட்டு வர்றதுக்கான ஒரு செய்யலாம். இல்லை அப்படின்னா தயவு கூர்ந்து அதை நிரந்தரமாக தடை செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குன்றது எங்கள் உள்ளூர்வாசிகளோட கோரிக்கை. தயவு கூர்ந்து தமிழக அரசும் சரி மாவட்ட அரசும் சரி இதை தலையிட்டு ஒரு நல்ல ஒரு இது பண்ணுன்ட்டு
இந்த பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். வணக்கம்.